வணக்கம். முனைவர் ஆ. சிவசாமி உலக நன்மைக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் இந்த ராசி பலன்களை மகாசிவநாடியிலிருந்து உங்களுக்கு தரப்போகிறேன். சிவபெருமானால் அம்பிகைக்கு உபதேசிக்கப்பட்டு அம்பிகை மகர்ஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த ராசி பலன்களை இப்போ உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். முதல்ல இதில் உள்ள பாடல்களை மட்டும் படிச்சுட்டு அந்த பாடல்களுக்கு என்ன விளக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மகரத்தில் பிறந்தவன் சிகரத்தை ஆழ்வான் என்பது போல மகர ராசியில் பிறந்தவர்களை எளிதில் கண்டறிய முடியாது. அதாவது மனத்தளவில் இவர்கள் மிகவும் ஆழமானவர்கள். இந்த மகாசிவநாடியினுடைய பலன்கள் இந்த மகர ராசியை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், மான்மதியும் மனக்கலக்கம் லாபம் செய்யும், மாற்றங்கள் மகிழ் பயணம் உயர்வும் தேட்டு, வீண் விரயம் தனை நீக்கு அறிவில் ஆய்ந்து, வெற்றி பெற நலமுனக்கு மால் வணக்கம், வணக்கத்தால் வழிபிறக்கும் குருவும் மாற, வஞ்சகரின் செயல் விளங்கும் வாதை நீங்கும், இணக்கத்தால் தொழில் தொண்டும் ஏற்றம் காண, எடுமுயற்சி இறை உதவி தூதன் அன்பால். மிக சிறப்பான பலன்களை நீங்கள் அடையப் போகிறீர்கள். அதாவது இதுவரை நீங்கள் அனுபவித்த மனக்கலக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்க போகிறது. லாபம் செய்யும், புதிய வழிகள் லாபத்தை தரும், புதிய வழியை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள். புதிய மாற்றங்களையும் அடையப் போகிறீர்கள். மகிழ் பயணம், நீண்ட தூர பயணத்தின் மூலமாக உங்களுக்கு உயர்வு உண்டாகப் போகிறது. உத்தியோகம், தொழில் மூலமாக நீண்ட பயணம் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். வீண் விரயம் தனை நீக்கு, வீண் விரயங்களையும் வீண் அலைச்சல்களையும் அறிவில் ஆய்ந்து நீக்குவது நல்லது. அதோடு ஒவ்வொரு செயலையும் ஆராய்ந்து அறிந்து பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு வெற்றி பெற நலமுனக்கு, வெற்றியை பெறப்போகிறீர்கள். நீங்கள் இதுவரை அடைந்து வந்த சிரமங்களெல்லாம் கஷ்டங்களெல்லாம் உங்களை விட்டு நீங்க போகிறது. மால் வணக்கம், மகாவிஷ்ணுவை வணங்குவது உங்களுக்கு சிறப்பை தரும். வணக்கத்தால் வழிபிறக்கும். அப்படி மகாவிஷ்ணுவை வணங்குவதன் மூலமாக மே 14ஆம் தேதிக்கு பிறகு புதிய வழியை அவர் அருளுவார். வஞ்சகரின் செயல் விளங்கும் வாதை நீங்கும். வஞ்சகரின் செயல், சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் நீக்கப்படும், நீங்கும். அதன் மூலமாக அனுபவித்த வாதைகள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகிறது. இணக்கத்தால் தொழில் தொண்டும். பிறகு தொழில் துறையிலும் உத்தியோகத்திலும் சிறப்புகளை பெற்று ஏற்றம் காண எடுமுயற்சி, நீங்கள் நல்ல முயற்சியை செய்யலாம். அப்படி முயற்சி செய்வதற்கு இறையுதவி தூதன் அன்பால், இறைவனுடைய அருளும் கடவுளுடைய கடாட்சமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். இறை உதவி, அரசாங்க உதவியும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தூதன் அன்பால், இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு தூதன் அன்பால் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பை தரும். அதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிப்பதின் மூலமாக இந்த துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். ஒரு முறை திருநள்ளாறும் சென்று வருவது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த மகாசிவநாடியினுடைய பலன்கள் வந்திருக்குது. எங்களுடைய நாடி ஜோதிட நிலையத்தை பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேற்கண்ட முகவரியை தொடர்பு கொள்ளவும்.